சண்டே ஈவினிங் அகெயின் சென்னை கிளம்பியாச்சு. மார்னிங் பாண்டி போயிட்டு வந்து படுத்து தூங்கிட்டோம். ஸோ ஈவினிங்காக கிளம்பிட்டோம். 4:30 to 6 ராவுகாலம் கிளம்பக்கூடாதுன்னு அம்மா சொன்னாங்க. அதனால அதுக்கு முன்னாடியே கிளம்பிட்டோம். அந்த வேளை பக்கத்தில் ஸ்கொயர் ஒன்னு ஒரு ஃபுட் கோர்ட் இருக்கும். ஆல்ரெடி நாங்கள் நிறைய டைம் அங்கே போயிருக்கோம். பார்க்கிங் ஏரியாலாம் சூப்பராக இருக்கும். நைட்லலாம் சூப்பரான லொக்கேஷனாக இருக்கும். பட் இப்போ ரோடு வருதுன்னு சொல்லிட்டு எல்லாம் மாற்றிட்டாங்க. அங்கே இந்த லாஸ்ட்டில் க்ரீம் அண்ட் ஃப்யூஜுன்னு இருக்கும். அங்கே ஆல்ரெடி கேக்கு, சமோசா, ஐஸ்கிரீம்ஸ்லாம் சாப்பிட்ருக்கோம். நல்லாயிருக்கும். இந்த லாஸ்ட்டில் செரி ஸ்டார்னு ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணாங்க. ரொம்ப நாளாக போகணுன்னு ஆசை. ட்ரை பண்ணணும்னு நினச்சிட்டே இருந்தோம். ஸோ இன்றைக்கி தான் போனோம். கடை ஆம்பியன்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. நாங்கள் அங்கே போயிட்டு ரெட் வெல்வெட், சாக்லேட் கேக்கு, பஃப்பு, ஹாட் காஃபி, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் வாங்கினோம். உண்மையாக எதுவுமே நல்லா இல்லை. ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் ஹாட் காஃபியும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் பில் வந்து 650க்கு மேலே, ஜிஎஸ்டி வேறு 100 ருபீஸு. ஏன்டா போனோன்னு ஆயிடுச்சு. காசு வேஸ்ட்டோன்னு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு. பக்கத்துலேயே நீல்கிரிஸ் இருந்துச்சு. அங்கே வந்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு அத்தான் வீட்டுக்கு போயிட்டு பசங்க, அக்கா, அத்தான் எல்லாரையும் பார்த்துட்டு அப்பா அங்கே இருந்தாங்க. கூட்டிகிட்டு கிளம்பிட்டோம். அதனால தான் நாங்கள் ஈவினிங்கே கிளம்புனோம். இல்லைனா மறுநாள் காலைல தான் கிளம்பியிருப்போம். ஸோ வீட்டுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் மார்க்கெட் இருந்தது. அங்கே வந்து க்ராசரிஸு, அப்புறம் வெஜிடபிள்ஸு, கர்டு எல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் வாங்கிட்டு பில் போடுறதுக்கு முன்னாடி இந்த குக்குடு ரெடிமேட் இருந்தது. ரொம்ப நாளாக ட்ரை பண்ணணுன்னு ஆசை. ஆனால் எப்படி இருக்கும், வாங்கி நல்லா இல்லைனா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம். யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதை பார்த்துட்டு நானும் வாங்கி ட்ரை பண்ணுறேன். அப்புறம் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். ஃப்ரிட்ஜ்லேருந்து தண்ணி வருதுன்ட்டு அவசரத்தில் என் ஹஸ்பண்ட் ஊருக்கு கிளம்பணுன்னு ஒரு வெசல் வச்சுட்டு வந்துட்டாங்க போல். அந்த வெசல் ஷேப்க்கே ஐஸ் க்யூப் ஆகி பார்க்க பவுல் மாதிரி அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. அதில் தண்ணி பிடிச்சி நானும் என் ஹஸ்பண்டும் விளையாண்டுருந்தோம். கீழே தக்காளி ட்ரேயில் வச்சுருந்தேன். அதுலலாம் கூட ஐஸ் க்யூபாக இருந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்து திருப்பி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு நைட்டு டின்னர் செய்யலான்ட்டு வந்தாச்சு. நைட்டு டின்னருக்கு வந்து தோசை தான். ஆல்ரெடி கொஞ்சம் மாவு பழைய மாவு இருந்தது. ஸோ அக்கா மாவு கடை வச்சுருக்காங்க. அக்காவும் அத்தானும் முடிச்சூரில் வரதராஜன் ரோட்டில் கேவிபி பேங்க் ஆப்போசிட்டில் ஸ்ரீ சாய் ஃபுட்ஸ்னு மாவு பாருங்கள், நல்லா திக்காக இருக்கும். ஆக்சுவலாக அதெல்லாம் வீடியோ எடுக்க நான் மறந்துட்டேன், இல்லைனா எடுத்திருப்பேன். ஸோ மாவு வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அந்த மாவில் தான் சட்னி அரைச்சி தோசை ஊற்றி சாப்பிட்டு நைட்டு தூங்கியாச்சு. பாய்.